ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வெல்கம் டு மை சேனல். ஸோ இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரான் C3X என்னோட ஓன் காரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ அண்ட் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக இந்த கார் நான் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2.5 months ஆச்சு. ஸோ ஃபார் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன நான் என்னோடய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு மற்ற இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சூஸ் சிட்ரான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் வந்து ஃபோர்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோர்ட் ஃபியஸ்டா அண்ட் எக்கோஸ்போர்ட். ஸோ அந்த மாதிரி கார்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கார் வந்து ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட 2.0 ப்ராஜெக்ட் வந்து இந்த C3Xங்கிற மாடல் 2.0ங்கிற ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஜஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் போய் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து நியூ கார் போகிற ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு இது ஒன்று தான் ஆக்சுவலாக நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதே. நான் வேறு எந்த வெஹிக்கிள்ஸும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல. ஸோ இது ஒன்று மட்டும் தான் என்னோடய சாய்ஸில் இருந்துச்சு. ஜஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம், ஓகேன்னா போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய இது. ஸோ ஒன்ஸ் நான் போய் டெஸ்ட் ட்ரைவுக்கு நான் இங்கே SCA சிட்ரான் கோயம்புத்தூரில் தான் போய் செக் பண்ணப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. இமீடியட்டாக எனக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கும் கார் கொடுத்தாங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இதோட அப்ரைட் ஸ்டாண்ட்ஸு, ரைடிங் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இது எனக்கு மோர் ஆஃப் த எக்கோஸ்போர்ட் எனக்கு ஓட்டுற ஃபீல் வந்து எனக்கு நல்லாவே கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கார் ஆக்சுவலாக நான் போனதுக்கு ரீசனே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இது ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு மெயினாக அந்த ரைடிங் கம்ஃபோர்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து மெயினாக சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சிட்ரானோட மெயின் இதே வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் தான் வந்து சொல்லி நான் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு இந்த வெஹிக்கிள். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக நான் இம்மீடியட்டாகவே வந்து நான் இந்த வெஹிக்கிளை வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஸோ புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மட்டும் பே பண்ணி நான் ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணிவிட்டு எனக்கு வித்தின் ஒரு 10 daysக்குள்ளே டெலிவரி கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஆக்சுவலாக என்ன வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரானோட பேஸ் வேரியண்ட், லைவ் வேரியண்ட் தான் இது. ஆக்சுவலாக இதோட ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே ஆஃபர்ஸு மற்ற இது எல்லாமே போக எனக்கு 5,80,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ அது இல்லாமல் வந்து இதில் ஒரு அக்சசரிஸ் கிட்டு ஒன்று நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன வருதுங்கிறது நான் பின்னாடி நான் காட்டும்போது நான் சொல்கிறேன் நான். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணிவிட்டேன். எனக்கு 10 daysல வந்துடும் சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா, மெயினாக எனக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த சிட்ரானில் வந்து இதானது, இந்த கார் டெலிவரி டிலே தான். ரொம்பவே டிலே பண்ணிட்டாங்க. எனக்கு வெறும் 10 days சொல்லி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 1.5 months கிட்ட இது பண்ணிட்டாங்க. அது ஒன்று மட்டும்தான். பட் என்னென்னா, சம் லேக் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட இதுதான். நிறைய எக்ஸிக்யூட்டிவ் அந்தளவுக்கு இல்லை. இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே இப்போது இந்த 2.2 ப்ராஜெக்ட் வந்து இப்போ தான் போயிட்டுருக்குங்கிறனால கோயம்புத்தூரில் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து லேக் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் தான் மெயின் ப்ராப்ளம். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுல டிலே. ப்ளஸ் வந்து கரெக்டாக நான் புக் பண்ணது பார்த்திங்கன்னா, இந்த C3X லான்ச் ஆன டைம்லேயே நான் புக் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த வெஹிக்கிள் வர்றது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் எடுத்தவங்கலாம் வித்தின் வீக்லேயே வந்து இப்போ வரவங்கலாம் வந்து நிறைய வித்தின் வீக்லேயே வந்து டெலிவரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒன்று மட்டும் எனக்கு மேஜராக ட்ராபேக்காக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே எனக்கு பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றது எல்லாமே ஓகே தான். இந்த லைவ் வேரியண்ட்டில் என்னென்ன எக்ஸ்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸு எந்த மாதிரி இதெல்லாம் வருதுங்கிறத நான் இப்போது ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த செவ்ரான் லோகோ வரும். இந்த சிட்ரானோட செவ்ரான் லோகோ வந்து முன்னாடி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, பேஸ் வேரியண்ட்டில் இந்த மேட் ஃபினிஷில் தான் வந்து ஆக்சுவலாக வரும். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேரியண்ட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு இது வந்து குரோம் ஃபினிஷில் வந்து இந்த இது வந்து நமக்கு இந்த லோகோ வந்து இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வரும். அண்டு இதில் ஹெட்லைட் பார்த்திங்கன்னா ஹாலஜன் தான். அண்டு இதில் வந்து பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால இந்த DRL வந்து நமக்கு இதில் வராது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த ஃபாக் லேம்ப்பு நம்ம இது வந்து ஆக்சுவலாக அந்த அக்சரிஸ் கிட்டில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த அக்சரிஸ் கிட்டில் தான் வரும். ஸோ இதை நான் உங்களுக்கு அந்த அக்சரிஸ் கிட் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த க்ரில் வந்து நார்மலாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளெயின் இதாக தான் வரும். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து அந்த பேஸ் வேரியண்ட்டில் வராது. ஸ்கிட் பிளேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் தான் வரும். வேணால் நம்ம அதை அக்சரிஸில் கூட நம்ம அதை ஃபிட் பண்ணிக்கலாம் சிட்ரானில். ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா ORVM வந்து நமக்கு பிளாக்கில் தான் வரும். அண்டு மேட் ஃபினிஷில் தான் வரும். இதில் பாடி கலரில் ஆக்சுவலாக இதில் பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால பாடி கலரில் வராது. அண்டு இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் ஃபெண்டரில் தான் வரும். இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால.
அண்டு வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இன்ச் ஸ்டீல் வீலு 195 65 R15 அதுதான் இதோட இது. அண்டு இந்த வீல் கப்பு இது எல்லாமே வந்து நமக்கு அக்சரிஸ் கிட்டில் தான் ஆக்சுவலாக வரும். ஸோ அதை நான் சொல்கிறேன். அண்டு இது இந்த வீல் கிளாடிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸுக்காக வேண்டி அந்த லுக்குக்காக வேண்டி இது பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு அந்த அக்சரிஸ் இதில் தான் வரும். ஸோ இதுவும் நான் பின்னாடி வரும்போது நான் என்னென்ன அக்சரிஸ் கிட் வந்து நான் ஃபுல்லாக லாஸ்ட்டாக வரும்போது நான் என்னென்ன நான் அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்கிறத நான் கம்ப்ளீட்டாக அது மட்டும் தனியாக நான் சொல்கிறேன் நான். அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் வரும். அண்டு ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கலரில் வராது, வெறும் பிளாக்காக தான் இதாக வரும். ஸோ ஓப்பன் இது வந்து கொஞ்சம் நல்லா இதாக தான் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ப்ளஸ் டோரோட வெயிட்டுமே வந்து ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் கொஞ்சம் ஏதாவது இந்த லேட்டஸ்ட் டிசைன் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ அது மட்டும்தான் ஒரு ட்ராபேக்காக தெரிஞ்சுது. சைட் பில்லருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பாடி கலரில் தான் வரும். இதில் பிளாக் அவுட் எதுவுமே வராது. பி பில்லர் சி பில்லர் எல்லாமே வந்து உங்களுக்கு பாடி கலரில் தான் வரும் பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால. ஸோ ரியர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா சேம் அந்த சிட்ரானோட பேட்ஜிங் இருக்கும், அந்த சிட்ரானோட அந்த லோகோ, அந்த செவ்ரான் லோகோ இருக்கும். அண்ட் இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வைப்பர் வாஷர் டீஃபாகர் எதுவுமே பின்னாடி எதுவுமே வராது. உங்களுக்கு பிளெயினாக தான் இது இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் இதுவுமே கிடையாது, ஸ்பாய்லர் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஆண்டனா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரும். இதில் அது வந்து நார்மலாக அந்த ஓல்ட் ஸ்கூல் டைப் அந்த ஆண்டனா தான் வரும். அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பார்க்கிங் சென்சார் இருக்குது. அண்டு இதெல்லாமே வந்து மறுபடியும் ஆக்சரிஸ் தான். ஸோ அது நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். அண்டு பின்னாடி இதில் பார்த்தீங்கன்னா C3ங்கிற இந்த இது மட்டும்தான் ஆக்சுவலாக ஸ்டிக்கர் மட்டும்தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு டாப் வேரியன்ட் போனீங்கன்னா மட்டும்தான் வந்து C3Xங்கிற அந்த எம்ப்ளமோட அந்த லோகோ வந்து வரும் பின்னாடி. தியேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலோஜனில் தான் வரும். இது பேஸுங்கிறனால நமக்கு அதுவும் வந்து LED இதெல்லாம் எதுவுமே கிடையாது இதில். ஸோ நெக்ஸ்ட் இன்டீரியர் நம்ம பார்க்கலாம். இன்டீரியர் ஆக்சுவலி காரோட கீ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக காரோட கீ, ஒரு ஃப்ளிப் கீ அண்டு ஒன் மோர் வந்து நார்மல் கீ தான் வரும் இதில். இது ஆக்சுவலாக நான் மேலே ஒரு கவர் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் தெக்காக பெருசாக இருக்குது. அண்ட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால ஃப்ரண்ட்டு 2 மட்டும்தான் பவர் விண்டோ வரும். ரிவர்ஸ் வந்து நமக்கு நார்மலாக மேனுவல் விண்டோ தான். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் தான் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட். இது தான் இந்த உள்ளே வர இந்த ஸ்டோரேஜ் பாக்கெட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அண்டு இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான், எதுவும் நமக்கு அந்த லெதர் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. அண்டு விண்டோ ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ வந்து நம்ம நார்மலாக மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்போக்ஸ் ஸ்டேரிங் வீல் வரும். இதில் பேஸ் வேரியண்ட்டுங்கனால இதில் இதுவும் வராது, நமக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் எதுவுமே கிடையாது. பட் எனக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரியல. ஏன் அப்படின்னா இது நல்லாவே ஒரு அப்ரைட்டான பொசிஷனில் இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே விசிபிலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு கம்ப்ளீட்டாக முன்னாடி ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே வந்து பேனட் விசிபிள்லாம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது பெரிய இதாக தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு இது டிரைவிங் இதுவும் வந்து எனக்கு கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இது எனக்கு அது பெரிய ட்ராபேக் எதுவுமே தெரியல. அண்ட் பேஸ் வேரியண்ட்டுங்கனால இதில் எதுவும் இந்த ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் எதுவுமே இதில் வராது. அண்டு பேஸ் வேரியண்ட்ங்கிறதுனால இதில் டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்டும் இதில் வராது. பட்டு சீட் மோஸ்ட்லி வந்து நல்லா அப்ரைட்டான பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பெரிய இதாக தெரியாது. ஆக்சுவலி மிரர் பார்த்திங்கன்னா இதில் இது கிடையாது, மேனுவல் அட்ஜஸ்டபிள் இதுவும் கிடையாது, IRVM கிடையாது. இது நம்ம வேணும்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனால ஸோ இது ஓகே. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேபின் லைட் வந்து இதுக்கு சென்டரில் முன்னாடி மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் கேபின் லைட் வரும், இதில் சென்டரில் வராது. பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் கிடையாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் டிக்கெட் பேக்கெட்ஸ் எதுவுமே கிடையாது, நார்மலாக ப்ளைனாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஹாட் பிளாஸ்டிக் தான். அது ஓரளவுக்கு ஓகே, குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. அண்டு ஃப்ரண்ட்டு 2 ஏர் பேக் மட்டும்தான் வரும் இதில் பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால. டாப் வேரியண்ட் போகும்போது தான் நமக்கு 6 ஏர் பேக்ஸு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஏசி நமக்கு இந்த நார்மலாக இந்த டைப்பில் ஏசி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே ஏசி த்ரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே ரொம்ப கூலிங்காகவே இருக்கும். 1ல் வச்சுருந்தாலும் இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக மேனுவல் ஏசி தான். பட் இது ஃபங்க்ஷன் எல்லாமே ஓகே தான். அண்டு ஏசியுமே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து நல்லாவே இருக்கும். ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட்டு ஸ்விட்ச் தான் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில் டச் கண்ட்ரோல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் ஆட்டோ ஏசியும் கிடையாது, இது மேனுவல் ஏசி தான். ஸோ அது ஓகே. பட் இது ஏசி த்ரோ வந்து எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒன்னில் வச்சுருந்தாலே எனக்கு வந்து ஏசி நல்லாவே கூலிங்காக இதாக இருக்குது. ஸோ அதனால் அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அட்ஜார் லைட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து இங்கே ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று இருக்குது. அண்டு டைப் ஏ போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ சார்ஜிங்க்கு இந்த இடத்துல அடியில் வரும், அது கொஞ்சம் உள்ளதாக இருக்கும். ஸ்டோரேஜுக்கு மொபைல் இங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டரு, அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 5 ஸ்பீட் மேனுவல். இதுதான் ஆக்சுவலாக இதோட கியர் நாப் இப்படி தான் இருக்கும், இந்த டைப் தான் இதாக இருக்கும். ஸோ இது கியர் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாகவே தான் இருக்கும், நல்லா இதாக தான் இருக்குது, ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீப்பான ஒரு க்ளவ் பாக்ஸ் இது. இது பேஸ் வேரியண்ட்டுனால இதெல்லாம் வராது, கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது. ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் நம்ம ஃபோன்ஸ் நம்ம ஏதாவது வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஓகே. இது ஐஆர்விஎம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைப் உள்ளே வந்து நம்ம இந்த ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் இதாவது கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில கார்ஸில் வந்து இதுவுமே வர்றதில்ல. ஒரு சில மாதிரியில் சம் கார்ஸில் அந்த இதெல்லாம் வராமல் வெறும் நம்ம மேனுவலாக வந்து வெளியில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இல்லாமல் இது கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். அண்டு ட்வீட்டர்ஸ்க்கான இது மட்டும் ப்ரொவிஷன் மட்டும் இருக்கும். பட் இதில் இது ட்வீட்டர் கிடையாது. அது நம்ம நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வைப்பருக்கான இது எல்லாமே இருக்குது, ஸ்விட்சஸ் இருக்குது. அண்டு ரைட் சைடில் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸான ஸ்விட்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே சைடில் பார்த்திங்கன்னா சைடில் நமக்கு இது ஃபாக் லேம்ப்க்கான சுவிட்சஸும். இது ஆக்சுவலாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியே பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து அந்த ஹெட்லைட்டோட இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் வந்து அந்த ஃபோர்டில் வர மாதிரி சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா எதுவும் டெத் பெடல் அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன்லாம் எதுவுமே கால் வைக்கிறதுக்கு இது இல்லை. பட்டு ஓகே. ஃப்ரண்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான். இதில் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும், ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓடோ, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி, அவ்வளோதான். ப்ளஸ் வந்து நமக்கு அந்த மேலே கிலோமீட்டர்ஸ் வர்றது, கீழே நமக்கு இது ஃபியூலோட இது இருக்கும், ஃபியூல் கேஜ் இருக்குது, அவ்வளோதான். ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான். டாப் எண்ட் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து கலர் டிஸ்பிளேயோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் நிறையா இது வர மாதிரி கன்சோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எனக்கு இது ஓகே தான், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இதில் எல்லாமே வருது, அதனால் இது ஒன்றும் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக டோர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 டிகிரி ஓப்பன் ஆகும். அதனால் உள்ளே போகிற இன்க்ரீஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேனுவலில் இந்த அளவு தான் நமக்கு இறங்குது, ஃபுல்லாக 100% நமக்கு இறங்கல, இவ்வளோதான் ஆக்சுவலாக இறங்குது. பின்னாடியுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாட்டில் ஹோல்டர் வரும். அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது, பட் ஸ்பீக்கர்ஸ் வராது பேஸ் மாடலில். ஸோ அது வெறும் இது மட்டும்தான் வரும். அண்ட் இது ஹெட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ் தான், ரியலுமே நமக்கு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ் தான். பட் ஓகே தான், ரொம்ப இது இல்லை, நார்மலாக இதாக தான் இருக்குது. அண்டு சீட் பார்த்திங்கன்னா என்னோடய இதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பயுமே எனக்கு வந்து ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இங்கே இன்னும் 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 2 அடல்ட் ஒரு கிட்டுங்கிறது நல்லா இன்னும் கம்ஃபர்டபுளாகவே நம்ம உட்காரலாம். அண்டு சென்டரில் பார்த்திங்கன்னா ஹம்ப் கொஞ்சம் ரைஸாக தான் இருக்கும். அதனால் சென்டரில் உட்காரவும் கொஞ்சம் இது பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். இதில் ரியர் ஏசி வராது, ஏசி வந்துட்டு கிடையாது பேஸுங்கிறதுனால. அண்டு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்குது. இங்கே இன்னொன்று மிஸ் ஆகிற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிராப் ஹேண்டில் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகும். இது பேஸ் வேரியண்ட்டுங்கனால இதில் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிஸ்ஸு. இது நம்ம வேணால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் இது கொடுத்துருக்கலாம். இது ரொம்ப பெரிய இது இல்லை, அது மிஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு எனக்கு நல்லாவே கேப் இருக்குது. ஸோ அதனால் நான் ஆக்சுவலாக என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 5'11". ஸோ எனக்கே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் பின்னாடியும் வந்து நமக்கு உட்காரும்போது நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு எக்ரெஸ்மே பார்த்திங்கன்னா வெளியில் வரும்போது ஈஸியாகவே வந்துடலாம். ஸோ பூட் ஓப்பன் பார்த்திங்கன்னா இங்கே அடியில் ஒரு லாக் ஒன்று இருக்கும். ஸோ அது ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் உள்ள இன்டீரியரில் வேறு எதுவும் நமக்கு அந்த ஸ்விட்சஸ்லாம் எதுவுமே கிடையாது பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ரியர் பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 315 லிட்டர்ஸு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 adults லக்கேஜஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. இந்த
இது பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயே வந்த மேட்டு அண்டு வீல் வித் R14 தான் இதோட டயர் சைஸு. அண்டு இதில் நமக்கு ஜாக்கி அண்ட் டூல் கிட்டு அதுவுமே எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இதில் டயர் கொடுக்குறாங்க, அதாவது ஸ்டெப்னி டயர் கொடுக்குறாங்க. சில கார்ஸில் இப்போ நிறைய கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது பேஸ் வேரியண்ட்லேயே வந்து வர்றது ஓகே. ஸோ இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால நமக்கு அந்த பார்சல் ட்ரே எதுவுமே பின்னாடி வராது. அது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். அண்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டிங்லாம் எதுவுமே கிடையாது 2 சைடுமே. அண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1 kg ஹூக் இருக்குது. ஸோ இது நம்ம லக்கேஜஸ் ஏதாவது நம்ம இது பண்ணோம்னா நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே நமக்கு வந்து அந்த 1 kg ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓகே. இதில் நான் ஒரு மிஸ் ஆகிற ஒரு விஷயம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இது பேஸ் மாடலுங்கிறதுனால இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு இன்செர்ட் ஒன்று வரும். இது க்ளோஸ் ஆகிற மாதிரி, இந்த 3 இதுலையுமே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி டாப் வேரியண்ட்டில் வரும். ஸோ இது வந்து பேஸ் வேரியண்ட்டில் மிஸ் பண்ணியிருக்காங்க. இது உள்ளேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஓப்பனாக இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மிஸ்ஸு. இது வந்து இதுவுமே நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம போட்டுக்கலாம். பேண்டோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் புல் பண்ணோம். இது நல்லாவே இது இருக்குது, ரொம்ப இதெல்லாம் இல்லை, நல்ல சாலிடான பில் குவாலிட்டி தான் ஆக்சுவலாக இது. அண்டு இதில் இன்னொரு மிஸ்ஸிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்டில் வர அந்த இன்சுலேஷன் வந்து இதில் மிஸ் ஆகும். அதுவும் நான் கேட்டேன், அதை நம்ம இதில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம இது பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கொடுத்துருந்துருக்கலாம். பட் உள்ளே அந்தளவுக்கு பெருசாக நாய்ஸ் வரல. இருந்தாலும் இது கொஞ்சம் இது பெரிய இது இல்லை, அது கொடுத்து கொஞ்சம் ரவ் பண்ணி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக உள்ள கொஞ்சம் லைட்டாக ஒரு இன்ஜின் நாய்ஸ் வரும்.